ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்த குரூப் 4 நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ என்னென்னா தமிழில் தான் வந்து ரொம்ப ஜெர்க் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அது கீ பார்க்கலாம். அதுவும் இல்லாத இந்த எக்ஸாமில் 11th 12th ரொம்பவே கொஷின் கேட்டு ரொம்ப கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி வச்சுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. சரி வாங்க நம்ம வந்து கீ பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின்னு, வா என்ற வேர்ச்சொல்லின் வந்து வினைமுற்று அப்படின்னு கேட்டுருக்காங்க. வினைமுற்று வந்து வந்தால். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஸோ வந்தவர் வந்து வினையாளம் பெயர். ஸோ அது வேண்டாம். செகண்ட் கொஷினு, ராமன் வந்தான். இந்த கொஷின்லேயே நான் தப்பு பண்ணிட்டு பாருங்கள். வந்தான் அப்படின்றது வந்து ஒரு எழுவாய்த்தொடை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தேர்டு கொஷினு, ஓர் அடியுள் முதல் 3 4 1 3 4 இதை வச்சு இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. இரண்டாவது எழுத்துனாவே அது என்னது? எதுகை தான். ஸோ 1 3 4 என்ன? மேற்கதுவாய். ஸோ அதனால் மேற்கதுவாய் எதுகை. ஆன்சர் டி தான் ஆன்சரு. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். போன வாட்டி நனந்தலை உலகம் இதோட எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. இப்போ டைரெக்டாக மீனிங் கேட்டாங்க. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். ஸோ லாஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எழுதுனவங்க கரெக்டாக போட்டிருப்பீங்க. அடுத்த கொஷினு, பழமொழியை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்ஸ்த்து கொஷினு, மோனை. இதில் எது மோனை அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் பாருங்கள், நந்தவனம் நற்றமிழ் இது ஒன்று தான் மோனையாக வரும், சரிங்களா? பண்ணோடு பார் அப்படின்னு தான் அது ஓகே வந்திருக்கும். ஆனால் பண்ணோடு வந்தாயின்னு இருக்குது. ஸோ பாம்பே தான் ஆன்சர் பி. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுனா அது ஒற்றுமையின்மை. ஓமையால் வினக்கப்படும் அது ஒற்றுமையின்மை. அடுத்த கொஷினு, மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். இதுக்கேற்ற வினாவை அளவு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? ஸோ டெல்லி தான் ஆன்சர். அடுத்து கொஷின் 9, செந்தமிழ் இலக்கண குறிப்பு சொல்லணும்னா செம்மை ஆகிய தமிழ். ஸோ பண்புத்தொகை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 10வது கொஷினு, காவிய தரிசனம் இது வந்து தண்டி அலங்காரம். சரி, தழுவி தண்டி அலங்காரம் இது வந்து 12ஆம் நூற்றாண்டு. ஸோ 11th ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்கும் இந்த கொஷின், பார்த்துக்கோங்க. இது ஒரு குறளுடைய ஒழுங்குபடுத்தி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 12 பாருங்கள். கூரை போட்டனர் வராது, கூரை வேந்தரர் மரபு பிழையற்ற தொடர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து ஓசையில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வராது, சரிங்களா? அடுத்து எதிர்ச்சொல் கண்டறியணும். ஸோ 14வது கொஷின், ஊக்கத்துடைய எதிர்ச்சொல் வந்து சோர்வு. ஸோ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நீள் உழைப்பு இது நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு பிரிக்கலாம், டெல்லி. அடுத்த கொஷின், படமாட கோயில் இந்த பாட்டை வச்சு என்ன மோனை பயன் இருக்குது அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ பாவம், இந்த பாவம். ஸோ 1 3 என்னது? ஒழிப்பு மோனை, சரிங்களா? இணைனா 1 2 அப்படி வரும். ஸோ ஓகே. அடுத்த கொஷின்னு, எவ்வகை வாக்கியம் எனக்கு? பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு ஒரு கட்டளையாக சொல்கிறாங்க, சரியா? கட்டளை வாக்கியம். அடுத்து இமிழிசை, இமிழ்கின்ற விசை, இமிழும் விசை வினைத்தொகை. அடுத்த கொஷின், மல்லிகை சூடினால் என்பது முதலாகு பெயர்னு சொல்லுவாங்க, பொருளாகு பெயரும் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லிட்டு வள்ளுவர் கல்லாதவரை பற்றி சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சரியா? அடுத்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நாவை அடக்காதவர், நாவை காக்காதவர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின், நச்சமரம் படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று. ஸோ இது வந்து ஓமையணி, அது போல அப்படின்ற மாதிரி வரும், ஓமையணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் வந்து ஞானக்குறளுங்க. இது வந்து 12th புக்கில் குறித்து கேட்டு வச்சுருக்காங்க, பாருங்கள். கரை பொறு இலக்கண குறிப்பு, கரையை பொறு அப்படின்னு வரும். இது ராவண காவியம். ஸோ அதாவது பாம்பே தான் இதுக்கு ஆன்சரு, ஓகேவா? அடுத்த கொஷினு, புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ இந்த கொஷின் வந்து புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பா இல்லை கால்டுவெலா? எனக்கு டவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் நெட்டில் போட்டு பார்த்தேன், வரல. ஸோ தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 26 வளவன் வானூர்தி வந்து புறநானூறு. ஸோ 9th புக்லேயே இருக்கும். அடுத்த கொஷின் 27, த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம். இது வந்து 12th புக்கில் இருக்குது. ஸோ டெல்லி தான் ஆன்சர். ஜார்ஜ் எல்லார்ட் தான் 400 சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருப்பார். கிறிஸ்துவின் வருகை அறித்த முன்னாடி யாருன்னா அருளப்பன். ஸோ 10th புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
29 கொஷினு, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளனு, ஏசப்பு, சூசையப்பன். ஸோ டெல்லி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 30, முத்தொள்ளாயிரம் காட்டும் ஏற்களச்சிறப்பு போர்க்களச்சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தொள்ளாயிரம் பாட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து போர்க்களச்சிறப்பு வந்து சோழநாடு. சரியா? சோழநாடு. 31, 31 கொஷின் பாருங்கள். அதில் புலன் அப்படின்றதுக்கு வந்து பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பல்லுவாங்க. 31 தொல்காப்பியர் புலன் சொல்லிட்டு எந்த இலக்கியத்தை குறிப்பிட்டாருன்னா பல்லு இலக்கியத்தை தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கொஷின் எனக்கு அவார்டு வாங்கிச்சு. அடுத்து 32வது கொஷின், சந்து அப்படின்றது தூத இலக்கியம் வாயில் இலக்கியம் எல்லாம் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ தூதோ தான் 32. ஓகேவா? அடுத்து சங்க இலக்கிய கரகாட்டம்னு சொல்கிறது குடக்கூத்த, இதை தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. 34 யோக சமாதி உகர்ந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னவர் திருமூலர் தான் அவருடைய பாட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ அவார்டு வாங்கிச்சு. 35 நெட்டவெளியே வந்து கடவுளை வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர். ஸோ நம்ம ஓல்டு புக்கு படிச்சிருந்தா நம்ம போட்டிருக்கலாம் 6th ஸ்டாண்டர்டு. அடுத்து 36வது கொஷின், புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் உ.வே.சா. ஆப்ஷன் ஏ. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சை வந்து மொழிபெயர்த்தர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனர். ஸோ ஆப்ஷன் சி. வடமொழியின் மகளன்று, தமிழ் வடமொழியின் மகளன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா கால்டுவெல். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. தாதா சாஹிப் பால்கே என்ற விருது முதல்ல 1969. ஸோ ரீசெண்டாக கூட 53rd 4th அவார்டு கொடுத்தாங்க. அதை கழித்து போட்டிருந்தா கூட நம்ம இந்த ஆப்ஷன் போட்டிருக்கலாம். 40th கொஷினு, நாடகக்கலை மீட்டெடுப்பதே தம குறிக்கோளை கொண்டவர் யாருன்னா நான் முத்துசாமி. ஸோ ஆப்ஷன் பி தான். அவர் தான் யார்? கலைஞாயிறு. நெக்ஸ்ட் கொஷினு, ஆசியாவின் மிக பழமையான நூலகம் அப்படின்னு புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஸோ 1122 இதோடைய இது. ஸோ பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டு. மஞ்சக்காமாலை எளிய மருந்தாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓல்டு புக்கில் இருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கூட. ஸோ இது மூணுமே வந்து ஒரே நேம் தான். ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டு. மஞ்சக்காமாலைக்கு கீழார் நெல்லி கீழக்காய், நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. அடுத்து 43rd கொஷின், உப்பள தொழிலாளர்கள் அலைவாய்க்கரையில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜம் கிருஷ்ணன். ஸோ கரிப்பு மணிகள் தான். அடுத்து தினத்தந்தி நாளிதழில் வந்து பா சிங்காரம், இவர் தான். அவர் வெளிநாட்டு போய் வேலை செஞ்சு 7 லட்சத்தை வந்து ஸ்கூலில் பள்ளிக்காக கொடுத்துருப்பாரு. அடுத்து 45 முத்துராமலிங்க தேவர் வந்து தேசிய காத்த செம்மல்னு சொன்னது திருவி கல்யாண சுந்தரனார். இப்போ பெரியார் வந்து சுத்த தியாகின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த கொஷின் 46 உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை வந்து செய்தி படம். ஸோ 10th ஓல்டு புக் படிச்சிருந்தா இந்த கொஷின் அடிச்சிருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை வந்து தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா புதுமை பித்தனுங்க. ஆப்ஷன் டெல்லி ஆன்சரு. தெற்குத்தை தமிழின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்? நான் முத்துசாமி. இவரை படித்ததும் நம்ம 2 கொஷின் போட்டுக்கலாம் போல். ஓகே. அடுத்து காந்தியடிகள் பெற்றோர் வந்து சிரவண பிதுர்பதி. ஸோ இதுதான். அவர் வந்து பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு ஹரிச்சந்திர நாடகம், அது ஊருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷினு 50. ஸோ 50th கொஷினு அது பாருங்கள் 10th புக்கில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. சரியா? ஏடிஎம் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். 51 தமிழ் பதிப்புலகின் தலைமையகன் யார்? சிவை தாமோதரனார். ஸோ 11th புக்கு படிச்சிருந்தா போட்டிருக்கலாம். அடுத்து மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யார்? ராஜாஜி கிடையாது, செங்கல்வராயன். ஸோ இது தவறு. செகண்ட் கொஷின்னு அந்த கூட்டத்தில் தலைமை கூட தாழ்த்தாகணும்னு சொல்லிட்டு மாப்போசி சொன்னார். ஸோ செகண்ட் கூட்டம் ரைட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கொஷின்னு, திருச்சிராப்பள்ளி அருகில் திருவள்ளத்தவர் சாலை நிறுவனம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரா இளங்குமரனார். இமைகளை மூடிய பெரிய ஒரு எழுதுகிற ஆற்றல் கொண்டவர். ஓகே. அடுத்து ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது வந்து இந்த ராச சிம்மேஸ்வரம் கோயில் தான். ஸோ இது வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா 11th கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், 174 பேஜில் இருக்கும். குந்தி தின்றால் குன்றும் கரையும். ஸோ இது வந்து ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி தான் போடணும். ஸோ ஏன்னா பயனற்ற செயல், எளிதில் மனதில் பய இதெல்லாம் வராதுன்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்த கொஷினு அகரவரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கு பி ஆன்சரு. மணக்குரங்கு இது வந்து ஒரு உருவகம். சரியா? உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கடல், பறவை, ஆழி இதெல்லாம் வந்து கடலை குறிக்கும். ஸோ 6 தான் பொருந்தாதது. பிழைத்திருத்தம் மயில் அகவ குயில் கூவ ஆந்தை அலரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 60வது கொஷினு பிழைத்திருத்தம் வாழைப்பழத்தோல் சறுக்கி
ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஸோ ஆப்ஷன் ஏ. 61 பிறவினை. ஸோ வருவித்தான் திருத்தினான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பூங்குழலி யாழ் பாடினாள். இது வந்து செய்வினைத்தொடர், சரிங்களா? யாழ் பூங்குழலியால் பாடப்படுதுன்னா அது செய்யப்பாட்டு போடலாம். ஸோ இதுக்கு பாம்பே தான் ஆன்சரு. அடுத்து வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இது வந்து பொருளுக்கேற்ற விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பிஆ சியான்னு தெரியல. ஸோ சி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பெருக்கிறதா ஆ சவுண்டு வருது, இது கேள்வி. ஸோ அதனால் சி தான் ஆப்ஷன் வரும். இங்கே பாருங்கள் அகர வரிசை, இது எனக்கு கொஞ்சம் அவார்டு வாங்கிடுச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள் நல்குவர் நசையி. ஸோ இங்கே பாருங்கள் சாதம் முன்னாடி வரணும், சரிங்களா? இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சியில் நசையி நல்குவர். சரி பார்த்தீங்களா, ட்விஸ்ட் வச்சுட்டுக்கிறான், போச்சுங்க. இதுக்கு சி ஆன்சர். இதுக்கு கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளமை பெயர், இது தெரியும். ஓகே, தானா வினையாளமை பெயர் தந்தவர். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓகே, சூழ்னா கருப்பம். ஓகே, சூழ்னா சூழ்ந்த சுற்று. ஓகே, சூழ்னா சூளுரை சபதம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பிழையற்ற தொடரை காண்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஓகே, ரைட்டு. ஸோ ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 69. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். இது ரைட்டு. ரெண்டாவது வந்து மங்களமற்றன்னு வந்துக்கணும், அங்கே மங்களமான. ஸோ ரெண்டாவது தப்பு. ஸோ தேர்டு கொஸ்டின் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனம் ஆகும். ஸோ இதுவும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஒன்று சரி, ஏ வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அதாவது ஸோ 69 பாருங்கள், அதில் வந்து ஒன்று சரியாக இருக்குது. ஸோ 2 தவறு தெரியுது, ஆனால் தேர்டு ஒன்று தப்பான்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, அடுத்து வெண்பா. வெண்பாவுக்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை. ஸோ டெல்லி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் முல்லைப்பாட்டு நப்பூதரனார். ஸோ ஃபஸ்ட்டு 3 எங்கே இருக்குது? பாம்பே. இங்கே இருப்பாங்க, பாம்பே ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ ஓரெழுத்து ஓருக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தலைவன். ஸோ டெல்லி. ஃபிக்ஷன்னா புனைவு. ஸோ பாம்பே ஆன்சரு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். ஸோ 10th புக்கில் இருக்கும். இது வந்து மரபு ஒழுவமைதி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மணிமொழி கோவை, நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஸோ அதில் வச்சு நீங்கள் போட்டுடலாம், கோவை காஞ்சி மொழின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து 76. 11 அப்படின்னா 18. ஓகே. இனிவை 40 யார்? பூதஞ்சேந்திரனார். ஸோ பாம்பே. பூவையும் நாகனவாய் பறவைகள். ஸோ இந்த கொஷின் எனக்கு அவார்டு வாங்கிச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 79 உத்தரகாண்டம் யார்? ஒட்டக்கூத்தர். இது பார்த்தீங்கன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற புக்கோட 12th ஓல்டு புக். ஓகே. பாடை மக்கள்னால் பழமொழி பேசும் மக்கள். ஆப்ஷன் பாம்பே. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகார இளங்கோவடிகள். இப்படியே எல்லா கொஷின் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாம்பே தான் கரெக்டு. 82 முடிக்கேளு வேந்தர். மூவேந்தர் பற்றி வந்து சிலப்பதிகாரம் தான் சொல்லும். ஸோ டெல்லி தான் ஆன்சரு. 83 வந்து நீபவனம். ஸோ திருவிளையாடு புராணம் பாட்டு தான். நீபவனம்னா பொருள், கடம்பவனம். ஸோ ஏ தான் ஆன்சரு. பாரதியார் வந்து குயில் பாட்டு பாடினார். ஓகே. குடும்ப விளக்கு அது வந்து பாரதிதாசன். மருமக்கள் வழிமானமையும் கவிமணி. சீரப்புராணம் உமர் புலவர். ஓகே. வாழெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிர் எங்கே. இது வந்து ஓல்டு புக்கு. ஸோ கவிக்கால மேகம். ஸோ சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் மனோன்மணியம் கிழக்காதை சிவகாமியின் சரிதம்னு சொல்லுவாங்க, சிவகாமி சபதம் சொல்லுவாங்க. ஓகே, ரைட்டு. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து பாடு. ஆமாம், ரைட்டு. அடுத்து எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. ஸோ இது வராது. ஸோ இது தவறு. மனோன்மணியம் முதல் பாவடிய நாடக நூல். சரி, ஓகே. இந்த கொஷின் 4 கொஷின் வந்து ஒரே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி தான் வரும். திருவிருத்தம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். ஓல்டு புக்கு. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரருங்க. இது ஒன்றுங்க புது புக்கில் ஏதோ 8வது புக்கில் கேட்ட மாதிரி தெரியுது. மார்கழி திங்கள். திருமாலை வழிபடுபவர்கள் வந்து திருப்பாவை பாடுவாங்க. ஸோ சிவனை வழிபடுறவங்க திருவெம்பாவை பாடுவாங்க. ஓகே. திருப்பாவை எத்தனை பாட்டு? 30 பாட்டு. ஓகே. நாச்சியார் திருமொழி 143 பாட்டு. ஓகே.
அடுத்து தமிழ் பெருங்காவலர் யார்? தேவநேய பாவாணர். ஓகே, சி த ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஷின். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயிலை தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். ஸோ ஓல்டு புக் பாருங்கள். 92. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கினது யாருன்னா உவமை கவிஞர் யார்? சுரதா தான். வருஷம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயண கவி. ஓகே. 94. வாழ்வினில் செம்மையில் செய்பவர் நீயே வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ இது வந்து புதுச்சேரிக்கு. கொஷனுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல. ஸோ நான் 60 அடி போட்டேன். ஸோ ஆன்சர் வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஆன்சர் தெரியல. நெக்ஸ்ட்டு 96. இது வந்து பார்த்திங்கன்னா 12th புக்குங்க. ஸோ 96th கொஷினு. அஷராபியாசம்னா எழுத்து பயிற்சி. ஸோ 3 எங்கே வரும் பாருங்கள், இங்கே டெல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா 11th புக்கு. நெக்ஸ்ட் கொஷின். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு விழுந்துருவார். இவர் வந்து பாம்பே, தேவநேய பாவாணர். 97. படைப்பாளன் தன் கருத்தை உணர்ச்சியோடு வெளிப்படுத்துவது வந்து நாடகத்தில் தான் வரும். ஸோ ஏ. 99. மக்கள் கவிஞர். அடுத்து பகுத்தறிவு கவிராயர். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி. தவறானதை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் எங்கே இருக்குதுன்னா ஸோ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஸோ மும்பை வராது. ஸோ இதுதான் தவறு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எவ்வளோ கொஷின் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனிவே கீ பார்த்துட்டோம். 1-2 கொஷினுக்கு தெரியல. ஸோ நான் தவறாக சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அதை பிளாங்காக விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஓகே, நம்ம எதிர்பார்த்த குரூப் 4 முடிஞ்சது. ஸோ எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து சரியாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 3 மாதம் இதே கஷ்டத்தை நம்ம 3 மாதம் போட்டோன்னா நம்ம குரூப் 2ல் போயிட்டு வேலையை எடுத்துகிட்டு போவோம். சரிங்களா? அதனால் கம்மியாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து குரூப் 2வை டார்கெட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் தமிழ் வந்து அவ்வளோவா சரியாக பண்ணலை. ஸோ நீங்களும் வந்து சப்போஸ் தமிழில் வந்து 90+ யாரும் போடலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ குரூப் 2க்கு வந்து தயாராகுங்க. ஆல்ரெடி குரூப் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்தவங்க இருப்பீங்க. நானும் அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். ஸோ இப்போ குரூப் 4 நம்ம நல்லா எழுதிட்டோம் வந்துடும்னு நினைக்க வேண்டாம். அப்பாயின்மெண்ட்டு கைக்கு வர வரையும் நீங்கள் வந்து ஸ்டடியை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டோன்னா நம்ம அந்த வந்து மறுபடியும் வந்து அதில் உட்காரத்துக்கு நம்ம மனசே கேட்குறதில்ல. ஸோ அதனால் கண்டினியூஸாக எஃபர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து குரூப் 2வில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கோடு சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.